தாயக சொந்தங்களுக்கு வணக்கம். இலங்கையின் இன்றைய முக்கிய செய்திகளோடு இணைந்திருக்கின்றோம். இலங்கையில் நடைபெற்றிருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்திகளின் தொகுப்பை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம். அமைச்சரவையில் அதிரடி மாற்றம் நடைபெற்றுள்ளது. இந்த சூழ்நிலையில் நெடுஞ்சாலைகள் துறையின் முக்கிய அமைச்சர் பிமல் ரத்நாயக்கா இது குறித்து தெளிவுபடுத்தியிருக்கின்றார். பாதாள உலக கோஷ்டியினருக்கு கடந்த காலங்களில் என்ன நடந்தது என்பது குறித்து நீதி அமைச்சர் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்துக்கள், ஆற்றில் கண்டெடுக்கப்பட்ட சிறார்களின் சடலங்கள். இந்த சூழ்நிலையில் இலங்கையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய மிக முக்கியமான சம்பவங்களையும் அது சார்ந்த செய்திகளையும் இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம். நான் எதிர்க்கட்சியினரிடம் சான்றிதழ் பெற்றுக்கொள்வதற்கு வேலை செய்பவன் அல்ல என போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சர் பிமல் ரத்நாயக்கா தெரிவித்துள்ளார். புதிய அமைச்சு பொறுப்புகளை ஏற்றுக்கொண்ட பின்னர் மிக குறுகிய காலப்பகுதிக்குள் உடனடியாக அமைச்சரவை மாற்றம் இடம்பெற்றிருக்கின்றது. இது அரசுக்கு ஏற்பட்டுள்ள நெருக்கடியா அல்லது அமைச்சர்களுடைய பணியில் ஏற்பட்ட தொய்வா என பல்வேறுபட்ட கேள்விகளை பிமல் ரத்நாயக்காவிடம் ஊடகங்கள் எழுப்பியிருக்கின்றார்கள். அந்த கேள்விகளுக்கு அவர் பதிலளிக்கும் பொழுதே எதிர்க்கட்சிகள் குறிப்பாக அமைச்சர்களை மாற்றாமல் ஒரே பொறுப்பில் ஒரு அமைச்சர் தொடர்ச்சியாக இருந்தாலும் ஏனையவர்களுக்கு இவர்கள் இடமளிக்கவில்லை, வாய்ப்பு வழங்கவில்லை என்று குறிப்பிடுவார்கள். அமைச்சர்களை மாற்றும் பொழுது அமைச்சரவைக்குள்ளும் அரசாங்கத்திற்குள்ளும் குழப்பம் ஏற்பட்டுள்ளதாக பிரச்சாரம் செய்வார்கள். எனவே எதிர்க்கட்சியினரிடம் சான்றிதழ் பெற்றுக்கொள்வதற்கு நாங்கள் வேலை செய்பவர்கள் அல்ல, நாங்கள் மக்கள் பணிக்காக மக்களுக்காக பணியாற்றுபவர்கள். எங்களுடைய அரசு தேசிய மக்கள் சக்தி அரசு பொறுப்பேற்று கொண்ட போதே நாட்டு மக்களுக்கும் கட்சியினருக்கும் ஒரு வாக்குறுதி அளித்திருந்தோம். யாருக்கும் எந்த பதவியும் நிரந்தரமானதோ அல்லது பதவிக்காக செயற்படுபவர்களோ எங்கள் ஜனாதிபதியும் அமைச்சர்களும் கிடையாது. எனவே அனைத்து திறமையானவர்களுக்கும் அமைச்சு பொறுப்புகளை அலங்கரிக்க திறமையானவர்கள் அனைவர்களுக்கும் ஒரு சுற்று முறையில் நாங்கள் அவர்களுக்கான பதவிகளை கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்திலும் வினைத்திறனான சேவையை நாட்டு மக்களுக்கு வழங்குவதற்காகவுமே இந்த அமைச்சரவை மாற்றங்கள் இடம்பெற்றுள்ளன. எதிர்க்கட்சிகள் தெரிவிப்பதை போன்று அரசுக்குள்ளேயோ அமைச்சரவைக்குள்ளேயோ எந்த ஒரு குழப்பமும் கிடையாது என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். குறிப்பாக எதிர்க்கட்சியினருடைய கருத்துக்கள் என்பது அவர்களுடைய இயலாமையை காட்டுவதாகவும் அரசின் ஆட்சியில் உள்ள குறைகளை கண்டுபிடிக்க முடியாதவர்கள் சப்பை காரணங்களை கூறிக்கொண்டிருக்கின்றார்கள் என்று கூறுகின்றார். 4-5 மாதங்கள் பேச்சுவார்த்தைகளின் பின்னரே அமைச்சரவையில் மாற்றம் செய்யப்பட்டதாக அவர் மேலும் குறிப்பிட்டிருக்கின்றார். அடுத்து நீதி அமைச்சர் வெளியிட்டிருக்கக்கூடிய கருத்தில், நாடாளுமன்றத்தில் நீதியமைச்சர் கர்ஷன நாணயக்கார தெரிவித்துள்ள கருத்தில் குறிப்பாக பாதாள உலக குழுவின் முக்கியஸ்தர்களும் போதைப் பொருட்களும் பிடிபடுவது மெத முலன குழப்பமடைவதற்கு மிகப்பெரிய காரணமாக அமைந்திருக்கின்றது. மெத முலன எதற்காக குழப்பமடைய வேண்டும்? பாதாள உலக கோஷ்டியினரை பிடிக்கின்ற பொழுதும் போதை வஸ்துக்களை கையகப்படுத்தும் போதும் கடந்த காலங்களில் ஒரு பாதாள உலக கோஷ்டியினுடைய உறுப்பினர் கைது செய்யப்பட்டால் அவர் ஆயுதங்களை காட்டுவதாக அழைத்து செய்யப்பட்டு பல இடங்களில் என்கவுண்டர் செய்யப்பட்டார்கள். அதனுடைய கருத்து அதன் பின்னால் இருக்கக்கூடிய முக்கியஸ்தர்களை காப்பாற்றுவது அல்லது இதன் பின்னால் யாராவது அரசியல்வாதிகள் இருந்தால் அவர்களுடைய பெயர்கள் வெளித்தெரியாமல் அந்த கொலையினூடாக வாக்குமூலம் பெறுவதை தடுப்பதும் ஒரு நோக்கமாக இருந்தது. இதன் காரணமாக பல பாதாள கோஷ்டியினுடைய முக்கியஸ்தர்கள் கைது செய்யப்பட்ட போது அவர்கள் சாட்சியங்களை காட்டுவதற்காகவோ அல்லது மறைத்து வைக்கப்பட்ட இடத்தில் ஆயுதங்களை காட்டுவதற்காகவோ என அழைத்து செல்லப்பட்டு போலீசாரினால் சுட்டு கொல்லப்பட்டார்கள். ஆனால் நாங்கள் அவ்வாறு செய்வதில்லை. அதுதான் அரசியல்வாதிகளுக்கும் எதிர்க்கட்சிகளுக்கும் கிளி ஏற்படுத்தி இருக்கின்றது. ஏனெனில் அவர் பாதாள கோஷ்டியை சேர்ந்தவர்கள் பெரும் குற்றவாளிகள் கைது செய்யப்படும் போது அவர்களுடன் யாரெல்லாம் தொடர்பு வைத்திருந்தார்கள், எந்த அரசியல் பிரமுகர்கள் எல்லாம் அவர்களுடன் தொடர்பு வைத்திருந்தார்கள், யாரெல்லாம் அவர்களுடைய நட்பு வட்டாரத்தில் செயல்பாட்டு வட்டாரங்களில் இருந்தவர்கள் என்பதை அறிந்து கொள்வதால் பலர் மாட்டக்கூடிய ஆபத்து இருப்பதால் பலரும் கூட்டாக எங்களை எதிர்க்க ஆரம்பித்திருக்கின்றார்கள் என்ற ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கின்றார். அண்மைய காலங்களில் மெதமுலனவின் பதற்றம் இவர்களுக்கு பின்னால் யார் இருக்கின்றார்கள் என்பதை மக்களுக்கு காட்டுவதாக அவர் மேலும் தெரிவித்திருக்கின்றார். அடுத்து நேற்று முன்தினம் கண்டி தென்னங்குர பகுதியில் காணாமல் போனதாக கூறப்படும் 2 பாடசாலை மாணவர்கள் குறித்த செய்திகளை வெளியிட்டிருந்தோம். தென்ன கும்புர பாலத்திலிருந்து 2.5 கிலோமீட்டர் தொலைவில்
குருதேனிய பகுதியில் மகாவலி ஆற்றில் இவர்களுடைய சடலங்கள் கண்டுபிடிக்கப்பட்டதாக ஒரு தீவிரமான செய்தி வழியாக இருக்கின்றது. 14 மற்றும் 13 வயதுடைய ஜெகதீஷ் மற்றும் முகமது பில் கான் என்று சொல்லக்கூடிய 2 மாணவர்களே சடலங்களாக மீட்கப்பட்டுள்ளார்கள். இந்த 2 மாணவர்களும் நேற்று முன்தினம் மாலை திகன பகுதிக்கு வளர்ப்பு மீன் வாங்க செல்வதாக கூறிவிட்டு வீடுகளை விட்டு சென்ற நிலையில் அவர்கள் சடலங்களாக மீட்கப்பட்ட ஒரு தீவிரமான சம்பவம் நடந்து இருக்கின்றது. இது தொடர்பான விசாரணைகள் இடம்பெற்று வருவதாக திகன போலீசார் தெரிவித்துள்ளார்கள். சுகாதார திணைக்களம் நாட்டு மக்களுக்கு விடுத்துள்ள அவசர எச்சரிக்கையில் நாட்டில் எலிக்காய்ச்சல் பரவுவதற்கு அதிக வாய்ப்புள்ள 12 மாவட்டங்கள் சுகாதார அதிகாரிகளால் இனங்காணப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சர் நலிந்த ஜேதிச தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் ரோகண பண்டாரவின் கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் காலி, ரத்தினபுரி, களுத்துறை, கேகாலை, குருநாகல், மாத்தறை, அம்பாந்தோட்டை, அனுராதபுரம், புலனர்வை, பதுளை, கம்பகா மற்றும் மொனராகலை ஆகிய மாவட்டங்கள் எலிக்காய்ச்சல் பரவுவதற்கான அதிக வாய்ப்புள்ள பகுதிகளாக அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். நோயை கட்டுப்படுத்த தேவையான மாத்திரைகள் நாட்டில் போதுமான அளவு கிடைப்பதாகவும் நெல்வயல்கள் போன்ற பகுதிகளில் வேலை செய்பவர்கள், காட்டு பகுதிகளில் வேலை செய்பவர்கள், வயல் வேலை அதிகமாக செய்பவர்கள் முறையாக மருந்தை உட்கொள்ளுமாறும் அமைச்சர் தெரிவித்திருப்பதுடன் இந்த மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மக்கள் எலிக்காய்ச்சல் தொடர்பான ஏதாவது அறிகுறிகள் உங்களுக்கு தென்பட்டால் உடனடியாக அருகிலுள்ள மருத்துவமனையை நாடுமாறும் ஒரு அவசரமான கோரிக்கை விடுத்திருக்கின்றார்கள். அடுத்து யானை தாக்கியதில் 2 பேர் உயிரிழந்த துயரமான சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது. காட்டு யானைகள் தாக்கியதில் 2 உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. புலனர்வை பக்கமன பட்டுகின கிராமத்துக்குள் நேற்று நுழைந்த காட்டு யானையின் தாக்குதலுக்கு இலக்காகி ஒரு விவசாயி உயிரிழந்துள்ளார். பட்டுகின கிராமத்தை சேர்ந்த 62 வயதுடைய 4 பிள்ளைகளின் தந்தை ஒருவர் உயிரிழந்துள்ளார். அதே நேரத்தில் கிராமத்துக்குள் நுழைந்து வீடுகள் மற்றும் பயிர்களை சேதப்படுத்திய நிலையில் குடும்பஸ்தரையும் அந்த யானை தாக்கியதாகவும் அம்பாந்தோட்டை கிரிந்த போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ஒருகமல பிரதேசத்திலும் ஒரு விவசாயி காட்டுத்தானை ஜாக்கி உயிரிழந்துள்ளார். ரத்தினபுரி எம்பிலிப்பட்டிய பிரதேசத்தை சேர்ந்த ஒருவரே இவ்வாறு உயிரிழந்தார் என்ற செய்தி வழியாக இருக்கின்றது. அடுத்து ஏர் ஏசியா விமான நிறுவனம் இலங்கை தாய்லாந்து விமான சேவையை விரிவுபடுத்த திட்டமிட்டிருப்பதாகவும் அதன்படி இந்த டிசம்பர் மாதத்திலிருந்து கொழும்பு பேங்காக் சேவை வாரத்தில் 7லிருந்து 10 விமானங்களாக உயர்த்தப்படும் என்று தெரிவிக்கப்படுகின்றது. இது இலங்கை தாய்லாந்து இடையிலான சுற்றுலாத்துறையை மிகப்பெரிய அளவில் மேல் நோக்கி கொண்டு வரும் எனவும் இலங்கையிலிருந்து தாய்லாந்துக்கு செல்லக்கூடியவர்களாக இருக்கலாம், தாய்லாந்திலிருந்து இலங்கைக்கு வரக்கூடியவர்களாக இருக்கலாம், இவர்களுடைய எண்ணிக்கையில் மிகப்பெரிய அதிகரிப்பை ஏற்படுத்துவதனூடாக சுற்றுலா மற்றும் வணிக பயங்கலங்கள் ஊக்குவிக்கப்படலாம் என்றும் தென் மற்றும் தென்கிழக்காசிய இணைப்பை வலுப்படுத்தும் அரசின் ஒரு திட்டம் குறித்து சுற்றுலா பயணத்துறை நடவடிக்கைகளை மேற்கொண்டு வரும் சூழ்நிலையில் ஏர் ஏசியாவின் நடவடிக்கையானது இலங்கைக்கு அதிக அளவிலான சுற்றுலா பயணிகளை கொண்டு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. வவுனியாவின் திரிவைத்த குளம் காணி ஆக்கிரமிப்பு தொடர்பில் வெளிப்படுத்தியமைக்காக மொட்டு கட்சியின் அமைப்பாளரால் தனக்கு கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டிருப்பதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் வவுனியா மாவட்ட அமைப்பாளர் தபபாலன் தெரிவித்துள்ளார். குறிப்பாக வவுனியா கண்டி வீதியில் அமைந்துள்ள சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சர் அலுவலகத்தில் அவர் முறைப்பாடு செய்துள்ளார். வெடிவைத்தகல் கிராம அலுவலர் பிரிவில் திரிவைத்த குளம் எனும் கிராமம் பொகேஸ்வேவ குடியேற்றவாசிகளால் ஆக்கிரமிக்கப்பட்ட சூழ்நிலையில் மக்களினுடைய காணிகள் ஆக்கிரமிக்கப்பட்டு காணிகள் மட்டுமல்ல வனத்துறைக்கு சொந்தமான காட்டு பகுதிகள், மக்களுடைய விவசாய நிலங்கள் புல்டோசர்கள் கொண்டு துப்புரவு செய்யப்பட்டு அவர்கள் கூடாரங்களை அமைக்க முற்பட்டதாகவும் இது தொடர்பில் தான் உரிய வன வள திணைக்களம், போலீஸ் நிலையம் ஆகியவற்றுக்கு முறைப்பாடுகளை அளித்த சூழ்நிலையில் மொட்டு கட்சியின் உடைய அமைப்பாளர் தனக்கு கொலை மிரட்டலை நேரடியாக தொலைபேசி வாயிலாக விடுத்திருக்கின்றார். அது தொடர்பில் நான் போலீஸ் அத்தியட்சரிடம் கோரிக்கை விடுத்திருக்கின்றேன், என்னுடைய பாதுகாப்பு குறித்தும் அவர்களுக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது என்ற செய்தி வெளியாக இருக்கின்றது. அடுத்து ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் ஐதேகா வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் ஐக்கிய மக்கள் சக்தி தலைமை மற்றும் வழிகாட்டுதலின் கீழ் ஐக்கிய தேசிய கட்சியுடன் அரசியல் ரீதியாக ஒரு பொதுவான வேலை திட்டத்தில் ஈடுபட முடிவு செய்திருப்பதாக எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா தெரிவித்துள்ளார். நேற்று நடைபெற்ற செயற்குழு கூட்டத்திலும் அதற்கு முன்னர் நடைபெற்ற நிர்வாக குழு கூட்டங்களிலும் இது தொடர்பாக ஐக்கிய மக்கள் சக்தி ஏகமனதாக முடிவெடுத்துள்ளதாக குறிப்பிட்டிருக்கின்றார். ஏற்கனவே ஐக்கிய தேசிய கட்சியிலிருந்து அவர்களுடைய செயல்பாடுகள், அவர்களுடைய நடவடிக்கைகளில் திருப்தி இல்லை, மக்கள் மயப்படுத்தப்பட்ட அரசியலை ஐக்கிய தேசிய கட்சி செய்யவில்லை என தெரிவித்தே ஐக்கிய மக்கள் சக்தியை சஜித் பிரேமதாசா உருவாக்கியிருந்தார்.
கடந்த காலங்களில் கூட ஜனாதிபதி தேர்தலில் நேர் எதிராக ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிராக போட்டியிட்டிருந்தார். மிகப்பெரிய அளவில் ரணில் விக்ரமசிங்கவையும் ஐதேக கட்சியையும் கூட அவர்கள் விமர்சனம் செய்து வந்தார்கள். இந்த நிலையில் ஐக்கிய மக்கள் சக்தி தனித்து ஒரு கட்சியாக தற்போது செயற்பட்டு வரும் சூழ்நிலையில் அவர் ஐக்கிய மக்கள் சக்தியில் போட்டியிட்டு எதிர்க்கட்சி தலைவராகவும் மாறியிருக்கின்றார். இந்த நிலையில் மீண்டும் ஐக்கிய தேசிய கட்சியுடன் இணைந்து செயற்பட அவர்கள் கூறியிருப்பது ஐக்கிய மக்கள் சக்தியின் ஏற்பட்ட அரசியல் வறுமையை காட்டுகின்றதா என்ற கேள்விகளை அரசியல் ஆய்வாளர்கள் எழுப்பியிருக்கின்றார்கள். ஏனெனில் ஆளும் தேசிய மக்கள் சக்திக்கு எதிராக அனைத்து எதிர்க்கட்சிகளும் ஒன்றிணைந்து செயலாற்ற வேண்டும் என்ற செயற்திட்டத்தின் கீழ் இந்த சந்திப்புகளை ஏற்கனவே மைத்திரிபால சிறிசேனா, ரணில் விக்ரமசிங்கா, மஹிந்த ராஜபக்ஷ போன்றோர் இணைந்து நடத்தியிருந்த சூழ்நிலையில் ஐக்கிய மக்கள் சக்தியும் ஐதேகவுடன் இணைந்து செயலாற்றுவதான அறிவிப்பை விடுத்திருக்கின்றார்கள். எனவே தோல்வியடைந்தவர்கள் ஒன்று சேர்வதன் ஊடாக அரசை எதிர்க்கலாம் என்பதற்கு அப்பால் அவர்கள் மக்கள் மத்தியில் என்ன திட்டங்களை, என்ன வாரான பிரச்சாரத்தை, எவ்வாறான மக்கள் மேம்படுத்தப்பட்ட அரசியலை மேற்கொள்வதன் ஊடாகவே அவர்கள் ஆட்சி அதிகாரத்தை பெற முடியும் அல்லது மாற்றங்களை ஏற்படுத்த முடியுமே தவிர தோல்வியடைந்த அனைவரும் ஒன்று சேர்வதனால் ஒரு மாற்றத்தை பெரிய அளவில் ஏற்படுத்த முடியாது என்பதுதான் பொதுமக்களின் கருத்தாக இருக்கின்றது. இவைதான் இன்றைய நாளில் வெளியான மிக முக்கியமான செய்தி குறிப்புகளாக நிகழ்வுகளாக பதிவாக இருக்கின்றன. தினம்தோறும் உலகெங்கு நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள். இந்த காணொளி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என தெரிவித்துக் கொண்டு இலங்கை தொடர்பான அனைத்து செய்திகளையும் அறிந்து கொள்ள அகிலம் ஊடக குழுமத்தின் தாயகம் செய்தி சேவையோடு இணைந்திருங்கள். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.